அப்படி இல்லம்மா. அப்பா அம்மா சாகும்போது உங்களுக்கு சின்ன வயசு தானேப்பா. நீங்க நினைச்சிருந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணி எடுத்திருக்கலாம்ல. ஆனா என் மேல இருந்த பாசத்தினால தானேப்பா நீங்க பண்ணிக்கல. என்ன அம்மாக்கு அம்மாவா அப்பாக்கு அப்பாவா இருந்தீங்க. உங்களுக்கு ஒரு தாயா இருந்து சேவை செய்ய வேண்டிய பாக்கியத்தை பண்ணாம விட்டுட்டீங்களேப்பா. ஆமா, பணம் கட்டின 10வது நிமிஷம் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துடலாம். அதுல என்ன மேடம் இருக்கு? நீங்க ஏதாவது பணம் கட்ட வேண்டியது நாங்க கட்டிடுறோம் பேங்க்ல. அது ஒன்றும் சிரமம் இல்லை எங்களுக்கு. நீங்க எவ்வளவு லாபம் சம்பாதிக்க போறீங்க? இது சின்ன அமௌண்ட் தானே சார். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அட்வான்ஸா கொடுக்க போறோம். அதுல ஒன்றும் நஷ்டம் இல்லையே எங்களுக்கு. அதானே பார்த்தேன். தூங்கும் போது கூட உங்களை மாதிரி பிசினஸ் மேக்னெட்லாம் காசுல கராரா இருப்பீங்களே. சரி, ஆக வேண்டியதை பத்தி பேசுவோம். நீங்க தான் மேடம் உண்மையான பிசினஸ் மேக்னெட். இதுல வந்து நமக்குள்ள போட்ட அக்ரிமெண்ட், MOU எல்லாத்தையுமே ஸ்டாம்ப் பேப்பர்ல டைப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்களே படிச்சு பாருங்க. நாங்க படிச்சு பாக்குறத விட எங்க வக்கீல் படிச்சு பார்த்து ஓகே சொல்லணும், அதுதான் முக்கியம். அப்படியா? உங்க வக்கீல் படிச்சு பார்த்துட்டு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் மேடம் கையெழுத்து போட்டா போதும். போட்டுடலாம். சீனு சார் சாட்சி கையெழுத்து போட்டு மேடமோட தம்பியும் கையெழுத்து போட்டா நாங்க உடனே வேலையை ஆரம்பிச்சிருவோம். ஹலோ. ஹாய் உமா, நான் தான் ஷாம் பேசுறேன். வாய்ஸ் மெயில மெசேஜை பார்த்தேன். ஃபோன் பண்ணி இருந்தியா? ஆமா ஷியாம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அங்க புருஷ முண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தா கூட குழந்தைங்கள பட்டினி போட மாட்டாங்க ஐயா. இங்க பட்டணத்துல எல்லாமே தலைகீழா இருக்குது ஐயா.